ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட இன்னைக்கான மார்க் பேப்பருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? எடுத்ததும் ஒரு கேஸ்லெட் அப்படியே தாவிரலாம். இது அப்ளிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இருக்கு. சால்வ் பண்ண ஆரம்பம் அப்ராக்சிமேஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல. 16 into 15 240 240 தானே? ஆமா. மைனஸ் 169 minus 144 which is 25. இதுல 25 போச்சுன்னா 215 மைனஸ் இது 20. 215ல 20 போச்சுன்னா 195 பிளஸ் 30 225 which is 15 ஸ்கொயர். ஆன்சர் 15. அடுத்து 575 24 ஸ்கொயர் இன்டூ 6. 24 6 ஆர் 144. ஆமா தானே? மைனஸ் இது 16 போச்சுன்னா 128 128 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/7 15% போட்டுடலாமா? 15/100 into 380. ஆமா, 1/7க்கு வராது. சரி, கேன்சல். 2 டைம் 3 டைம் 2 அடிச்சா 19 19 3 சார் 57 57 பிளஸ் 147 டிவைடட் பை 7 which is 21 21 ஆட் பண்ணோம்னா 58 80 78 50. ஆன்சர் 50. 78 இங்க சப்ராக்ட் ஆகிறப்ப 50 ஆயிரும். அடுத்த கொஸ்டின் போலாமா? 342 divided by 4 into 4 divided by 3. 3 ஆல டிவைட் பண்ணோம்னா 114 114 into 4 456 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 17 ஸ்கொயர் 289 மைனஸ் 586. ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 மிச்சம் 1 17 மிச்சம் 1 8 875 கிட்ட வரப்ப ஆட் ஆயிரும். 875 ஆட் பண்ணோம்னா 1 மிச்சம் 1 13 மிச்சம் 1 12 13 விச் இஸ் 11ங்க. 11 ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்த கொஸ்டின் 2/5 of 420. 2/5 கஷ்டம்ல, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 4/10 மாத்திக்கிறேன். 0 0 கேன்சல் 168. ஆமாவா? மைனஸ் 20%. 2/10 வச்சுக்கலாமா? அப்பதான் அடிச்சு கொடுக்க ஈஸியா இருக்குமா? 780. 0 0 கேன்சல் மல்டிப்ளை பண்ணோம்னா 140 140 156. ஆன்சர் 12 பிளஸ் 846 டிவைடட் பை 6 விச் இஸ் எவ்வளோ? 14 1 141 விச் இஸ் 153 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 75% ஆஃப் 840. 840 தான் 4 பார்ட்னா 3 பார்ட் என்னவா இருக்கும்? 840 தான் 4 பார்ட்னா 3 பார்ட் என்னவா இருக்கும்? 630. ஓகே, பிளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 480. ஓகே, ஈக்குவல் டு இது என்னது? 24 ஸ்கொயர் 576 பிளஸ் 87 into 2. 87 into 2 160 plus 14 174. ஆட் பண்ணுங்க. 180 580 650 750. 750ல இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 120 வந்து 480ல என்ன பர்சன்டேஜ்? 25%. அம்புட்டு தான். இப்படி நம்ம போட்டு அங்க 100 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னங்க 27 ஸ்கொயர் பிளஸ் 59 60%. 60/100 into 800. 0000 cancel 480 minus x equal to
இது 12 பிளஸ் 19 into 25. 19 into 25. 475. இது இங்கிட்டு வரும். -5 +5 ஆயிரும். ஓகே. இவங்க 2 பேரும் +5 ஆயிருவாங்க. இவன் இங்கிட்டு வரப்ப +15 ஆயிரும். ஸோ 20 தான் எக்ஸோட வேல்யூ. இது இங்கிட்டு வந்து எக்ஸ் இங்கிட்டு போயிரும் ஸ்ட்ரைட்டாவே. இது இங்க வரப்ப +5 ஆகும். இது இங்க வரப்ப +15 ஆகும். ஸோ ரெண்டும் சேர்ந்து +20 ஆயிரும். அம்புட்டு தான். நெக்ஸ்ட் 17.17% ஆஃப் 17% தான். 17 6 ஆர் என்னங்க? 17 6 ஆர் 112 10 6 ஆர் 60 102. ரைட்டான 7 6 ஆர் 42 10 6 ஆர் 60. ஓகே 102 பிளஸ் 46% ஆஃப் 2000. 46 by 100 into 2000. 0000. 46 2s are 92 920. 920 ஆட் பண்ணோம்னா 1022 divided by 40. 40 7 times balance 4 3 times 73 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். என்ன சிம்பிளிஃபிகேஷன் போயிட்டே இருக்கு அப்படின்னா எல்லா கிளர்க் எக்ஸாம்லையும் தோணும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல எஸ்பெஷலி. 75% ஆஃப் 250. 75% ஆஃப் 248. 248. ஸோ இது 4 பார்ட் 248னா 3 பார்ட் என்னது? 18 656 பிளஸ் 30% ஆஃப் 190. 30% ஆஃப் 190னா 30 by 100 into 190. 0 கேன்சல் which is 57. 57 இங்க ஆட் பண்ணிக்கோங்க. 193 193 243 டிவைடட் பை 3 81 என்ன ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 9 தான் ஆன்சர். ரவுண்ட் இங்க போட்டோம்னா ஆன்சர் போடுறப்ப குழப்பிக்குவோம். சரி அடுத்து ஒரு என்னடி இது பை சார்ட். என்னய்யா போன பேட்டர்ன் பார்த்தது அப்படியே தழுவி இருக்கா? பை சார்ட் வருது, ஒரு கேஸ்லெட் வந்துச்சு, அதே மாதிரி தானே இருக்கு. சரி விடுங்க, நாளைக்கு வேற இதுல டெஸ்ட் எடுத்துருவோம். வாங்கய்யா மிஸ்ஸிங் நம்பர்யா 6 9 12 15 இருக்கான்னு பாப்போமா? 12 15 மொத்தம் 17 வரல. சரி இங்க ஏதோ ட்விஸ்ட் வச்சுட்டான். இங்க பாப்போம் என்னது 30 30 ஓகே. 3 2s are 3 3s are 3 5s are 3 10s are வந்துருச்சு. இங்க என்னங்க ஏதோ ட்விஸ்ட் அடிக்குது. இந்த டிஃபரன்ஸ் என்னது? டோட்டல் டிஃபரன்ஸ் என்னது? இருங்க இப்ப போடுவோம் இருங்க. 5 35 35 இண்டா பிரிச்சோம்னா 17 18 35 17 18 சரி 3 14 21 போட்டோம்னா 5 7 9 அவ்வளவுதாயா. புடிச்சிட்டோமா? புடிச்சிட்டோம். டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பாருங்க. ஆட் நம்பர்ஸ் விழுந்துருச்சா? அவ்வளவுதாயா, அவ்வளவுதான். 14 21. ஓகே 14 21னா இங்க 14 14னா 51 தான் ஆன்சர். 51. டைம் இல்லாம போட்டோம்னா மிஸ்ஸிங் நம்பர்லாம் அழகா வருங்க. இந்த மாதிரிலாம் தோணும் அப்படியே. சரி வாங்க, எத்தனை டைம் மல்டிபிள் ஆகுது? இத பாக்குறத விட 300 மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஸோ சப்ராக்ஷன் தான். 121. இது 9 69 169. 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 15 ஸ்கொயரா? ஆமாங்க ஐயா 225. 17 ஸ்கொயர் 289 தான் வரணும். 289க்கு அடுத்து 17க்கு அடுத்து 19 ஸ்கொயர் 361. ஆமா சேர்த்தோம்னா 10 10 வந்துருச்சு. ஓகே 289 ஆட் பண்ணிக்குவோமா? 289 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 மிச்சம் 1 11 12 மிச்சம் 1 8 821 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சப்ராக்ஷனா? இல்ல டிஃபரன்ஸ் தான். 61 7 67 தெரியாது. இங்க 9 79
79. ஓகே, டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் 6. இங்க மொத்தமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? இங்க 2 டிஃபரன்ஸ் வருமா? இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ, 3 வேல்யூ வரும். டோட்டல் டிஃபரன்ஸ் என்னது? 12 12 தான். சோ 4 நாளா போட முடியாது. 5 4 3ன்னு போட்டுக்கலாம்ல. தாராளமா போடலாம். 6 5 4 3. 5னா 72, 4 76, 3 79. கரெக்டா வருதுங்க. 72 ஆட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும். 72 பிளஸ் 76 கரெக்டா வருதா? இருங்க, இந்த உள்ள இருக்க டிஃபரன்ஸும் மேட்ச் ஆகணும். 72 ஆட் பண்ணோம்னா 292. அதுல இருந்து 76 ஆட் பண்ணோம்னா இது வரலையே. அச்சோ. 6 5 4 3 பேட்டர்ன் கரெக்ட். 79 தான் கரெக்டா இருக்கு. பேட்டர்ன் கரெக்டான இங்கேயும் கரெக்ட் ஆகணுமே. இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் என்னது? மறுபடியும் 72 வருதா? மறுபடியும் 72 வருதா? இருங்க ஐயா, ஏதோ செஞ்சிருச்சு. இருங்க இருங்க இருங்க. இதுதான பிரச்சனை. நான் உள்ள சிக்கல. சோ இப்படி கண்ணை மூடிட்டு போட்டோம்னா சம்பவம் ஆயிருக்கு. சோ இருங்க இருங்க இருங்க, நான் மேல டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். டோட்டல் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 144. 144 விச் மீன்ஸ் இங்க 71 73 போடலாமா? 3 2 6ன்னு வருது. இல்ல, போட முடியாது. என்னங்க ஐயா இப்படி செஞ்சிருச்சு. 72 72ன்னு போட்டோம்னா 5 0ன்னு வந்துருமே. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்ல வரல. ஐயோ, என்னங்க இது? சரி, இத கடைசியா வருவோம். கடைசியா ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு சொல்யூஷன் பார்ப்போம். இங்க வாங்க. இன்டு 2 பிளஸ் 4. இவ்வளவு நேரம்லாம் ஆனா பண்ணக்கூடாது. இவ்வளவு நேரம் பண்ணக்கூடாது. இன்டு 3 மைனஸ் 5. தெரியல தெரியல. மல்டிப்ளையே பண்ண முடியாதே. சரி, அப்ப மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் என்னங்க? 13. 13. இது 40க்கு 1 கம்மி 39. ரைட். இங்க 13 டேபிள் தான். இங்க 7 7 117. ஆமாங்க ஐயா, 117. 13 1s are 33 sir, 13 9s are 13 5s are 13 7s are 13 5s are 65, 13 7s are 91, 5 plus 1 6 6 கரெக்டா வருது. அப்ப 13 160 126 தான் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால், இந்த கொஸ்டின் இருந்தால் 30 செகண்ட்ல ஸ்கிப் பண்ணிடணும். அது வல்லேன்றப்பே 12க்கு பார்த்தோம்ல, அப்ப வல்லேன்றப்பே ஸ்கிப் பண்ணிடணும். சரி வாங்க, மறுபடியும் அப்ளிகேஷனு. இங்க ஒரு பார் லைன் கிராஃப் இருக்கு. ஓகே, எனக்கு 3 டிஐ. எந்த டிஐ போலாம்? கேஸ்லெட் போகணுமா? போகக்கூடாது. இதுக்கு தான் போகணும், சார்ட்டுக்கு தான் போகணும். எப்பவுமே கேஸ்லெட் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் தென் டிஐ. ஓகேவா? ஏன்னா டிஐல வேல்யூ கிடைக்கும், கேஸ்லெட்ல கிடைக்காமலும் போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிஐல கிடைக்காமலாம் போகாது, பிலிம்ஸ் டிஐல. Pie chart given below shows the percentage distribution of boys who passed the exam in each school out of total number of boys who passed the exam in 5 schools together. Total number of boys who passed the exam in 5 schools together 500. அதுல percentageல boys ஓட வேல்யூ கிடைச்சிரும். அடுத்து
டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பாஸ் த எக்ஸாம் இன் ஆல் 5 ஸ்கூல்ஸ் டுகெதர். ஓகே, கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டே எடுத்தோம்னா டோட்டல் போட்டுருவோமா? டேபிள் போடணுமா? டேபிள் போடணும் கண்டிப்பா இந்த இடத்துல. என்னென்ன? ஏபிசிடி. இது உங்களுக்கு போக போக புரிஞ்சிரும்யா, எதுக்கு டேபிள் போடணும், எதுக்கு டேபிள் போடக்கூடாதுன்னு. நான் ஒரு 10 சம் செய்யறேன்னா ஒரு 2 சம் மட்டும் டேபிள் போட மாட்டேன். அது எதுன்னு போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். டோட்டல் வேணும்னா போட்டுக்கலாம். அடிஷன் ஈஸியா இருந்தா டோட்டல சம் டேபிள்லயே சேர்த்து போட்டுறணும். அடிஷன் கஷ்டமா இருந்தா தேவன்றப்ப மட்டும் போட்டுக்கணும். சரியா? இதெல்லாம் ட்ரிக்கு. இதெல்லாம் டைம் மிச்சம் பண்ற ட்ரிக்கு தான். சரி வாங்க. டோட்டலா 500 பாய்ஸ், கேர்ள்ஸ் 300ன்னு நினைக்கிறேன். டோட்டல் 800. இது ஈஸியா இருக்கா? போட்டுறணும். 16% ஆஃப் 500. என்ன 80? 24னா 120, 30னா 150, 18னா 90, 12னா 60. இங்க பாருங்க, இது மட்டும் தான் யோசிச்சேன். இன்டூ 5 வருதா? அப்ப எல்லாமே இன்டூ 5. அவ்வளவுதான். அடுத்ததுல பாருங்க, இன்டூ 3 ஆகும் எல்லாம். 20னா 60, 24னா 72, 30னா 90, 10னா 30, 16னா 48. லாஸ்ட் டிஜிட் மட்டும் மேட்ச் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆடா வந்துச்சுன்னா ஈஸி அடிஷன். 140, 192, 240, 120, 108. டோட்டல் வருமா? 800 வருமான்னு டவுட் ஆகுது எனக்கு என்னமோ. 200, 200, 480. என்னங்க இது? 300, 400, 600, 700, 700, 800 கரெக்டா வருது. ஓகே. இதையும் அப்பப்ப கிராஸ் செக் பண்ணி எனக்கு ஏதாவது சம்பவம் ஆயிரும். ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் ஏ அண்ட் இ டுகெதர். ஏ அண்ட் இல பாய்ஸ் ஏஇ 140 is to girls who passed in C 90. 14:9 தான். ஓகே, அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பாஸ்ட் இன் சி அண்ட் டி டுகெதர். சம் ஆஃப் கேர்ள்ஸ் சி அண்ட் டி, கேர்ள்ஸ்ல சி அண்ட் டி 120. இதுக்கும் பாய்ஸ் இன் இ, பாய்ஸ் இன் ஏ 60. ஆன்சர் 60. அடுத்த கொஸ்டின். Out of total number of students in C, only 80% passed in exam. ஓகே, 80% தான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கான். அப்ப டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 300. மிச்சவே ஃபெயில். ஓகே. இஃப் த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் அமங் ஹூ ஃபெயில்ட் இன் எக்ஸாம் இஸ், மிச்சவன் எவ்வளோயா? 60. 3:2ல ஃபெயில் ஆயிருக்கான். கேர்ள்ஸ் எவ்வளவு ஃபெயிலு? 24. முடிஞ்சு. 240 பாஸ்னா மிச்சம் 60 ஃபெயிலு. அது 3:2 ரேஷியோல 24. ஓகே. விச் ஆஃப் த கிவன் ஸ்கூல் ஹாஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ் த எக்ஸாம்? ஹையஸ்ட் எங்கயா? 240 சி. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பாஸ்ட் இன் சி அண்ட் இ டுகெதர் இஸ் ஹவு மச் பர்சன்ட் மோர்? சி அண்ட் இ டுகெதர் கேர்ள்ஸ் 138. ஹவு மச் பர்சன்ட் மோர் தென் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் இன் பி? 120 விட எவ்வளவு அதிகம்? 6 டேபிள்ல 20, 23. ஸோ 3/20. அப்ப 15% மோர். 15%. 20க்கு 100ங்க. 6னா 5 எவ்வளோ? இதுதான் 6னா by 6 போட்டோம்னா 23. 5ஆல மல்டிப்ளை பண்ணா 115. ஓகே, கரெக்டா. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பாஸ்ட் இன் பிசிடிஇ. பிசிடினா இங்க ஆட் பண்ணக்கூடாது, 300ல 60 கழிச்சிருங்க. 240 by 4. அதான் ஆன்சர். போட்டு இதை ஆட் பண்ணி 240 கண்டுபிடிச்சா விடிஞ்சிரும். ஓகே, என்ன புரியுதா? ஓகே, இந்த மிஸ்ஸிங் நம்பரை பார்த்தா கடுப்பாகுது. இதுக்கு போயிடலாம். ரேடார் கிராஃப்ல என்ன சொல்றாங்க? ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருக்கு. ப்ளூ லைன்ல என்ன சொல்றாங்க? டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஆரஞ்சுல குவாவா சொல்றாங்க. அப்ப மிச்சம் ஆப்பிள். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாவே. ஓகே, ரேடார் எப்பவுமே இதுல பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரேடாருக்கும் டேபிள் போடுறது பெட்ரு. பிக்யூஆர்எஸ்டி டோட்டலு குவாவா ஆப்பிள்.
அது குவாவாவா ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டானலாம் கேட்கக்கூடாது. நம்ம சொல்றதுதான் ஐயா ப்ரொனவுன்சியேஷன். ஓகே வாங்க டோட்டல் எப்போ எங்க இது 0 20 40 60 80 100 120 140 இதுக்கு நேரா பார்க்கணும் சரியா? இதுக்கு நேரா பார்க்கணும். 120 இங்க இது என்னன்னு வரணும்னா மேல இருந்து 160 140 120 100 120 100 120 100 அடுத்து இங்க பாருங்க 160க்கும் 140க்கும் நடுவுல 150 அடுத்தது எங்க இங்க இருக்காயா 160 140 120 100 80 இப்பதான் பார்க்கணும் வேற வழி இல்ல. லாஸ்ட்ல இங்க 80ல இருந்து கொஞ்சம் கூடுது ஒண்ணு கூடுதா இங்க பாருங்களேன் 80 இந்த லைன்ல இருக்கு ஒண்ணு கூடுது விச் மீன்ஸ் 90 கரெக்டா மிஸ் மேட்ச் செக் பண்ணிக்கோமா இந்த சைடு 90ல இருந்து ஒண்ணு கூடுனா 100 வருதா 100க்கு நேரா இருக்கு 100க்கு நேரா இருக்கு. ஓகே அடுத்து குவாவா வரும் 80 70 ஒண்ணு குறையுதுல 80 70 90 80 70 90 அடுத்து மறுபடியும் இங்க வந்துருச்சு 0 20 40 60 50 60 50 50 கரெக்டா வருதான்னு இங்கிட்டு மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். 80 எப்படி மேட்ச் பண்ணுவீங்க இதுக்கு நேரா 40 சோ இதுதான் 50. ஓகே கரெக்ட். இங்க டிஃபரன்ஸ் 40 30 60 20 40 ரேடார் மீட்டர் லைட்டா எனக்கு கடுப்பாகும் எக்ஸாம்ல வந்தா. இங்க பாருங்களேன் இத ஃபுல்லா நான் ரீட் பண்ணவே இல்லை. இத ஃபுல்லா ரீட் பண்ணவே இல்லை. தேவையில்லையா இத பார்த்தே நம்ம கெஸ் பண்ணலாம் என்ன கொடுத்துருக்கான்னு. டோட்டல் ஃப்ரூட்ஸ் வாவா கொடுத்துருக்கான் வெளியே எடுக்க போறோம். டைம் மிச்சமா அந்த 1.5 நிமிஷம் மிச்சமா அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் மிச்சமா. ஓகே ரேஷியோ ஆஃப் ஆப்பிள் இன் பி அண்ட் கியூ டுகெதர் ஆப்பிள் இன் பி அண்ட் கியூ 70 குவாவா இன் ஆர்என்டி குவாவா இன் ஆர்என்டி 160 7:60. அடுத்து difference between total quantity of guava in S and T together and the quantity of fruits in P. Guava in S and T. Guava in S and T together 110 இதுக்கும் fruits in P 120 இதுக்கும் difference 10. அடுத்த question. Sum of quantity of guava in Q and T together. Qலையும் Tலையும் 120 is how much percent more or less than total fruits in S? 80. இது 2 part na இது 3 part 50% more. More or less ன்னு கேட்டாங்கன்னா மோர்னு போட்டுறணும் பக்கத்துல. Average quantity of apple in RST 80 120 40 ஆன்சர். அடுத்து தேங்க்யூ போயிடக்கூடாது அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு மிஸ்ஸிங் நம்பர் தான் தெரியாம இருக்கு. இந்த கேஸ் லெட்டர் மறந்துட்டோம் பாருங்களேன். பழக்க தோசத்துல 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க கோபி விஸ்வா நிதின் டிசைடட் டு லான்ச் a small business making selling homemade herbal oil. கோபி இன்வெஸ்டர் 2000 விஸ்வா இன்வெஸ்டர் 1200 at the beginning. 4 மாசம் கழிச்சு நிதின் ஜாயின் பண்றான். அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் 1800. Oil was prepared by mixing neem oil and coconut oil in the ratio of eவ்வளோ. Cost of each liter of neem oil and coconut oil is 80 and 60. After 1 year from start of the business, they produced 600 liter of herbal oil. During the quality testing, 20% of the oil was found substandard and discarded. The remaining oil was sold 200 per liter. Okay. என்ன பண்றோம் ஒரு பார்ட்னர்ஷிப் வருது. அதுக்கப்புறம் ஆயிலுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்றது வருது. லாஸ்ட்ல ப்ராஃபிட் பார்க்க போறாங்க. ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சரி சப்கொஷனுக்கு போயிட்டு வருவோம். என்ன கேக்குறாங்க டோட்டல் ரெவன்யூ ஜெனரேட்டட் பை செல்லிங் ஹெர்பல் ஆயில் கேக்குறாங்க. ஓகே அப்ப ஹெர்பல் ஆயில் விற்கிறப்ப எவ்வளவு அவனால பண்ண முடியுதுன்னு பாருங்களேன். 600 லிட்டர் ஆஃப் ஹெர்பல் ஆயில் கிரியேட் பண்றாங்களா? ஆமாவா? ரெவன்யூ ஜெனரேட்டர் தான் கேக்குறாங்க. சோ 600 லிட்டர் கிரியேட் பண்றாங்க. 20% என்ன ஆயிருது? சப்ஸ்டாண்டர்ட் ஆயிருது. சோ மிச்சம் 80%னா 480 லிட்டரு. இதை 200 ரூபான்னு விற்கிறாங்க. விச் மீன்ஸ் 000
96. இதுதான் டோட்டல் ரெவன்யூ. ப்ராஃபிட் கேட்கல, ரெவன்யூ தான் கேட்கறாங்க. ரெவன்யூ தானே கேட்கறான். செலவு பண்ணது எவ்வளவா வேணாலும் இருக்கட்டும் இல்லையா, ரெவன்யூ தான் கேட்கறான். ஸோ ரெவன்யூ இஸ் 96,000. அவ்வளவுதான். ஓகே, டன். அடுத்து ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் கோபி, விஸ்வா, நிதின் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ இருக்க பார்ட்னர்ஷிப் சம்ம பண்ணணும். இப்போ கோபி, விஸ்வா, நிதின் இனிஷியலா நான் இங்க பண்ணவா? கோபி, விஸ்வா, நிதின். இனிஷியலா கோபி 2000, விஸ்வா 1200. 2000, 1200. அதுக்கப்புறம் நித்தின் 4 மாசம் கழிச்சு வரான், 1800 போடுறான். ஓகே, இவன் மட்டும் 4 மாசம் கழிச்சு வரான், ஸ்டார் போட்டுருக்கேன். சரி, இது எப்போ ப்ராஃபிட் பாக்குறாங்க? ஆஃப்டர் 1 year ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த பிசினஸ் தான் இதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ 1 yearக்கு இவங்க 2 பேரும் 3 பார்ட்னா இவன் மட்டும் 2 பார்ட். ஆமாவா? ஆமா, 3 அடிச்சிருவோம். 3 3 600. 2 அடிப்போம். 2 600 1000. zeros 00 00 00. ஸோ 5:3:3. இதான் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போ இப்ப கொஸ்டினுக்கு போவோம். ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ 5:3:3 தான் சார். இந்த கொஸ்டின் இப்படிலாம் பண்ணோம்னா இதுதான் பெட்டர் வே. ஓகே, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச் லிட்டர் ஆஃப் யூசபிள் ஹெர்பல் ஆயில், குவான்டிட்டி ஆஃப் ஆயில் ரிமைனிங் ஆஃப்டர் சப்ஸ்டாண்டர்ட். ஓகே, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க மிச்சம் இருக்கிறதுக்கு. ஓகே, அப்போ அவங்க மொத்த செலவு பண்ணதை எடுத்துட்டு 480 லிட்டர்ல சால்வ் பண்ணி. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச் லிட்டர் ஆஃப் யூசபிள் ஹெர்பல் ஆயில். இங்க வாங்க சொல்றேன். அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 60 பெர் லிட்டருன்னு, 80 பெர் லிட்டருன்னு, மொத்தம் 600 லிட்டரு. ஓகேவா? 600 லிட்டரு 3:2 ரேஷியோல பிரிங்க. 360, 240. சரியா? இதுக்கு 80 ரூபா. கோகோனட் ஆயில் தானே, நீம் ஆயிலுக்கு 80 ரூபா. நீமுக்கும் கோகோனட்டுக்கும் தான், நீமுக்கும் கோகோனட்டுக்கும் தான். இது 60 ரூபா. சரியா? இந்த டோட்டல் எடுக்கணும். 00 36 8 சார் 8 பேலன்ஸ் 4 3 8 சார் 24 28. அதே மாதிரி இங்க பிளஸ் பண்ணி 00 144 ஆட் பண்ணோம்னா 292 322 332 432 00. இந்த ரேட்டு 480 லிட்டருக்கு. ஓகேவா? ஏன்னா யூசபிளுக்கு தான் அவன் கேட்டிருக்கான். இங்க பாத்தீங்கன்னா மொத்த காஸ்ட் பிரைஸ் அவன் மொத்தமா செலவு பண்ணது. யூசபிள் ஹெர்பல் ஆயிலோட காஸ்ட் பிரைஸ் கேட்கறான். யூசபிள் ஹெர்பல் ஆயிலுக்கு கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் செலவு பட் பை இப்போ இருக்கிற டோட்டல் லிட்டர்ஸ். ஓகேவா? 00 48 டேபிள்ல 6 டைம் 8 டேபிள்ல 5 டைம் பேலன்ஸ் 3 4 டைம் 0 6 டேபிள்ல 90 rupees பெர் லிட்டர். இப்ப 90 பெர் லிட்டர்னு தயாரிச்சு 200 ரூபா பெர் லிட்டர்னு விக்கிறாங்க. ஓகேவா? ஓகேவா? பை 600 போட்டுறக்கூடாதியா? பை 600 போட்டுறக்கூடாது. சரியா? ரைட். அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் கோபி அண்ட் நிதின். இப்போ ப்ராஃபிட் எப்படா கண்டுபிடிப்பானா? இங்க பாருங்க, 90 ரூபா 90 ரூபாய்க்கு செஞ்சு 200 ரூபாய்க்கு விக்கிறான். ஆமாவா? ப்ராஃபிட் எவ்வளோ? 110 ரூபா. எத்தனை லிட்டருக்கு? 110 ரூபா ப்ராஃபிட். எத்தனை லிட்டரு? 480 லிட்டருக்கு. ஓகேவா? தன்னா சரி, 00 போட்டுக்குவோம். 48 48 போட்டோம்னா 00 8 12 மிச்சம் 1 52. ஓகே, இதுதான் டோட்டல். 5:3:3 தானே பிரிச்சோம். 5:3:3. யாரு கோபிக்கும் கோபி 5 இவன் 3. ஸோ டிஃபரன்ஸ் 2 பார்ட் கேட்குறாங்க. 2 பார்ட் அவுட் ஆஃப் 11 பார்ட். ஓகேவா? 11 4 டைம் 48 00 4800 4800 into 2 எவ்வளோங்க? 9600. தான் ஆன்சர். இம்பிட்டு தாயா. விஸ்வாவோட ப்ராஃபிட் ஷேர் என்னவா இருக்கும்? அதேதான். இது 2 பார்ட்னா 3 பார்ட் என்னது? இது 2 பார்ட். 2 பார்ட் 2 பார்ட் 2 பார்ட். இது 2 பார்ட்டா? என்ன டிஃபரன்ஸ்ல இருந்து இதை 2 பார்ட்டா தானே எடுத்தோம். இதான் 2 பார்ட்னா விஸ்வாவோட ஷேர் 3 பார்ட். ஓகேவா? இது விஸ்வாவோட ஷேர். அப்ப 3 பார்ட் என்ன வரும்? 148 144 00.
ஓகே. இந்த ஷேர தான் இப்ப பேச போறோம். Vishwa had invested his profit share in scheme offering 10% compound interest. After 2 years என்ன வரும்? 144,000 into 21 10%னா 21% 2 வருஷம் கழிச்சு கன்சாலிடேட்டடா. ஓகே 144 288 ஆட் பண்ணோம்னா 4 2 மிச்சம் 1 10 மிச்சம் 1 3 3024யா 3024 பிளஸ் 144,000 அமௌண்ட் ரேங்க் கேட்டிருக்கான். நம்ம அப்படியே இன்ட்ரெஸ்ட்டை போட்டு போயிடக்கூடாது. 24 4 17 17424 ஏமாயிக்கா. ரேஷியோ ஆஃப் லென்த் டு பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் 7:5. அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க 7 5 35 into x square equal to 315. இதை பாருங்க 9 டைம் எக்ஸ் வேல்யூ 3. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இன்க்ரீஸ்டு பை 100/3%, which is 300 இருந்தால் இன்னும் ஒரு 100 ஏத்திக்கலாம். லென்த் வந்து 7 3 21 இருக்குன்னா என்ன பண்றாங்க 28 மாத்திடுறாங்க. ஓகே. அண்ட் பிரெத் இஸ் டிக்ரீஸ்டு பை 20%. பிரெத் வந்து 5x 15 இருக்குன்னா 20% குறைட்டா 12 ஆயிரும். நியூ பெரிமீட்டர் எவ்வளோ? 40 80 ஆன்சர். அப்ளிகேஷன் இருக்கா? எத்தனை 5 இருக்கும்னு நினைக்கிறேன். FGH together can complete a work in 4 hours. G and H together fill the tank in எவ்வளோ hours? F alone fill 45% of the tank. Okay. FGH சேர்ந்து 4 hours. G plus H சேர்ந்து 20/3. காமன் எல்சியம் 20 எடுத்தோம்னா இது 5 பார்ட், இது 20/20 கேன்சல் ஆயிரும் 3. F மட்டும் 2. F மட்டும் 2னா அவன் 10 நாள்ல வேலையை முடிச்சிருவான். 45% 4.5 டேஸ்ல முடிச்சிடும். ஹவர்ஸ்ல 4.5 ஹவர்ஸ்ல வேலையை முடிச்சிடும். ஓகே டென். ஷாப்கீப்பர் 2 ஐட்டம் வாங்குறான், டாப்பும் பேண்ட்டும். சேம் காஸ்ட் பிரைஸ்ல வாங்குறான். He sold top at 25% profit and pant at 10% loss. ஓவரால் ப்ராஃபிட் 72 ரூபா வாங்குறானா. செல்லிங் பிரைஸ் ஆஃப் டாப் 50 at sold 20% ப்ராஃபிட்ல வித்திருந்தால். ஓகேங்க வாங்க. 100 ரூபா 100 ரூபான்னு 2 ஐட்டம் வாங்குறான். இதை 25% ப்ராஃபிட்ல வித்துறான். இதை 10% லாஸ்ல வித்துறான். ஸோ டோட்டலா 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு எவ்வளவுக்கு வித்திருக்கான்? 215 ரூபாய்க்கு வித்துறான். 15 தான் 72 இருந்தா டாப்ப 20% ப்ராஃபிட்க்கு வித்தா 120 எவ்வளவா இருக்கும்? கேன்சல் 8 டைம் 8ஆல மல்டிப்ளை பண்ணா 560 570 6 576. அடுத்த கொஸ்டின். அவ்வளவுதான் சம்மு. Arjunu and Hemant started a business by investing 24,000 and 50,000. 9 months கழிச்சு சரண் ஜாயின் பண்றான், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 30,000. At the end of 1 year from start of the business, profit share of Arjunu is 3,600 more than Hemant. Find the total profit earned at the end of 1 year since starting of business. Okay. 24, 15, 30. Arjunu, Hemant, Charash. Okay. இவன் எப்போ வரான்? 9 months கழிச்சு தான் வரான். ஸோ இவன் ஒரு பாட்டரா இருப்பான், இவங்க 2 பேரும் 4 பாட்டு இருப்பாங்க. ஆமாவா? 3 டேபிள்லயே அடிக்கும். 8 5 10. ஓகே டன்னு. மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல அடிக்கலாம்னா 2 டேபிள் அடிக்கலாம். 2 2 5. ஓகே 5 10 16. என்ன சொல்றாங்க? யாருக்கு? அர்ஜுனுக்கும் ஹேமந்துக்குமான டிஃபரன்ஸ். அர்ஜுனு வந்து 3600 மோர். 6 குவார்டர் 3600 இருந்தால் 26 31 எவ்வளவா இருக்கும்? இன்டூ 6 18600. இதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு கம்பெனில நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு குறையிறாங்க, நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாய் எவ்வளவு லெஸ் தென் மேல் எம்ப்ளாயிஸ். ஸோ மேல் எம்ப்ளாயிஸ் 8 பார்ட்னா ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் 5 பார்ட். மேல் எம்ப்ளாயிஸ் இன்க்ரீஸ்டு பை இவ்வளவு ஆயிட்டா 9 ஆயிட்டா, ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் டிக்ரீஸ்டு பை இவ்வளவு ஆயிட்டா, ஓவரால் பர்சன்டேஜ் சேஞ்ச் என்னது? 13 இருக்கிறது 13 இருக்கும். நோ பர்சன்டேஜ் சேஞ்ச், 0%. நில் ரைட். நெக்ஸ்ட், two numbers A and B are in the ratio of equal. If 18 is added to A, result becomes equal percentage of B. Find the square difference between A and B. Okay, 7x plus 18. இதுக்கும் 15x குமான ரேஷியோ
2/3 which means இது 2 part, இது 2 part, இது 3 part. 2 partனா இது மொத்தமா 10x இருக்கணும். So 3x equal to 18 னா x value or x value ஆறுனா ரெண்டுக்குமான ஸ்கொயர் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் a and b. டிஃபரன்ஸ் பிட்வீன் a and b என்னது? 8x. 8x is 48. 48 ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவை. 48 ஸ்கொயர் 2304. ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிடையாது. ஓகே ஓகே இன்னும் அங்க கடைசியில ஒரு 2 அப்ளிகேஷன் கிடந்துச்சு இல்லையா? இந்த இருக்கு பாருங்க, ரெண்டே 2 தான் முடிஞ்சு. ஒரே ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு, அதை நம்ம சொல்யூஷன்லயே பார்த்துக்குவோம். டைம் ஆகிட்டு. A sum of 12,600 invested on compound interest at X% per annum compounded annually. 2 வருஷம் கழிச்சு இவ்வளவு கிடைக்குதாம். இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு கிடைக்குதாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே 12,600. ஓகேவா? இது இனிஷியல் அமௌண்ட். 2 வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் இது. அப்ப டோட்டல் அமௌண்ட் என்னது? டோட்டல் அமௌண்ட் என்னது? 5544. 4 1 மிச்சம் 1 13 18 18144. ரைட். எந்த டேபிள்ல அடிக்கலாம்? 16 டேபிள் வர மாதிரியே இருக்கு. 700 16 டேபிள்ல. ஆமா 16 டேபிள்லயா? 18 டேபிள்ல, சாரி 18 டேபிள்ல 700. 18 டேபிள்ல 108 108 1008 1008. 7 டேபிள்ல 100. 7 டேபிள்ல 14 14 12. இருங்கய்யா, நான் முத இதை 18 டேபிள்ல அடிச்சேனா? 7 டேபிள் அடிச்சேன்னா 1 மிச்சம் 3 4 மிச்சம் 2 4. இது 10 பார்ட்னா இது 12 பார்ட்டியா? எவ்வளவு? 20% per ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அம்புட்டுறா. இந்த அப்ரோச் தெரிஞ்சா ஈஸி. இது அமௌண்ட், இது பிரின்சிபல். இது ஃபைனல் அமௌண்ட். இது பிரின்சிபல், இது அமௌண்ட் 2 வருஷம் கழிச்சு. அப்ப ஸ்கொயர் ரூட் இருக்கும். நான் மொதல் 18ல அடிச்சேன்னா எனக்கு 700 வந்துருது. மறுபடியும் 7 அடிச்சா 100 144. அம்புட்டு தான் 20%. அடுத்த கொஸ்டின். Bike for 450 km in 3 hours. If speed increased by 7.5, journey takes 12 hours. Find the distance covered by bike at new speed in எவ்வளோ hours? ஓகே 450 கிலோமீட்டரை 12 ஹவர்ஸ்ல கவர் பண்ணா எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணியிருப்பான்? முதல் அதை கண்டுபிடிக்கும். 12 அடிப்போம். 3 பேலன்ஸ் 9 7 பேலன்ஸ் 6.5. ஓகே அப்போ ஒரிஜினல் ஸ்பீடு 30 இருந்திருக்கும். 30னா அவன் எவ்வளவு நேரத்துல 30 ஒரிஜினல் ஸ்பீடா இருந்தா அவன் எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணியிருப்பான்? 15 மணி நேரத்துல கவர் பண்ணியிருப்பான். சோ 15 தான் டி வேல்யூனா இங்க 5 ஹவர்ஸ்ல நியூ ஸ்பீட்ல கவர் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. 37 into 5 37.5 into 5. 35 ஆர் 150. 7 5 ஆர் 35 பிளஸ் ஒரு 2.5 மொத்தம் 7.5 80 187.5. இதுதான் ஆன்சர். ஓகே சொல்யூஷன் செக் பண்ணிடுவோமா? வாங்கய்யா 34 போட்டிருக்கோம். 34 போட்டிருக்கோம். என்ன ஒண்ணு போடல, அப்ரோச் மட்டும் கண்டுபிடிப்பேன். 96,000. ஓகே கரெக்ட். 5:3:3 கரெக்ட். 90 கரெக்ட். 9,600 கரெக்ட். 17,424 கரெக்ட். 80 கரெக்ட். 4.5 4 hour 30 minutes கரெக்ட். 576 ஓகே. 18,600 டன். 0% no change. 2304 2304. 15 50 50 ஆப்ஷன்ல இல்ல, ஏதோ தப்பு பண்ணிருக்கோம்.
ஏதோ தவறு செய்திருக்கோம். 24 இன்டூ 6 144 மைனஸ் 16 பிளஸ் 16 சூப்பர்ல. இங்க சம்பவம் செஞ்சிருச்சு. சம்பவம் செஞ்சிருச்சு. பிளஸ் 16 வாங்க மறுபடியும் பண்ணணும். 160 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 78. 78 சப்ராக்ட் ஆகுறப்ப 92 92 82 82. ஓகே, ஒன்னு தப்பு. நோட்டட். அடுத்த கொஸ்டின். அப்ராக்சிமேஷன்ல 2வது சம்மே செஞ்சிருக்கணும். பார்க்காம போய் 11. ஓகே, டன்னு. 153 டன்னு. 25% டன்னு. 20 டன்னு. 73 டன்னு. 9. அடுத்து இதுல 14:9 கரெக்டா இருக்கு. 60 டன்னு. 24. ஓகே. சி 15%. 60. 81. ஓகே, இந்த கொஸ்டின் தானே செஞ்சுச்சு. இது இல்ல, இது 821 கரெக்டா வந்திருக்கு. இதுதான் செஞ்சுச்சு. என்ன பேட்டர்ன் பார்த்தோம்னா 71 73 யோசிச்சேன். 71 73 4 2 மறுபடியும் 6 6 4 2 மறுபடியும் 6 ஓ ஆட் பிரைம் நம்பர்ஸ்யா. பிரைம் நம்பர்ஸ் சை. பிரைம் நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்ல செட் ஆகலன்றதை மட்டும் தான் யோசிச்சோம். நம்பரை பார்க்கல பாருங்க. எல்லாமே பிரைம் நம்பர் 61 67 79 அதை பார்த்ததும் யோசிச்சிருக்கணும். ஓகே, நம்ம ஃபால்ட்றான். ஓகே 291. அப்ப நான் இதை பிரிச்சுலாம் பார்த்தேன், ஆனா எப்படின்னு செட் பண்ணி பார்க்கல. 291. ஓகே, அடுத்து 126. அடுத்து 20%. 15 hours third. என்னங்கய்யா கிலோமீட்டர்ல கேட்டிருக்கானா? 187.5 கரெக்டா தான் ப்ரோ. ரேடார் கிராஃப் 70:16. 7:16 இல்லையா? என்னங்க இது? டேபிள் கரெக்டா போட்டோமா? இருங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் டோட்டல் இங்க இருக்கு. என்ன கேட்டிருந்தான்? ரெண்டாவதுல தான் இது தப்பு. குவாவா எண் 6 டி. குவாவா எண் 6 அண்ட் டி 140 நம்ம எங்க போட்டோம்? 160 போட்டிருக்கோம். ரெண்டாவது தப்புயா. ஓகே, 2 தப்பாயிருச்சு. 1:2 இதுக்கு ஆன்சர். இது தப்பு. 2 தப்பு. அடுத்த கொஸ்டின் 3% மோர் 40 kg. அவ்வளவுதான், முடிச்சிட்டாங்க. எவ்வளவு போட்டிருக்கோம்? 34 attempt. 2 தப்பு. 2 தப்பு. மார்க் 31.5 வந்திருக்கும். ஓகே, நைஸ். சரி, முடிச்சுக்கலாம். டாடா பை பை. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. பாய்ங்க. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டாடா.